எல்லாத்துலயும் அன்னன்னைக்கு இருக்கும். இது வந்து நாளைக்கான ராசி பலன் என்ன பண்ணலாம்? என்ன மாரி ராசியில இருக்கு? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம யாருக்கு பார்க்க போறோம்? சோமசுந்தரத்துக்கு பார்க்க போறோம். 71ல பிறந்திருக்காரு. 71 12வது மாசம். டிசம்பர் 24 பிறந்த டைம் பாருங்க 5:31 காலை. பிறந்த ஊர் திருச்சி. அவங்களுக்கு வந்து ராதா கவனமா கேளுங்க. இது வந்து முழுக்க முழுக்க குபேர பஞ்சாங்கத்துப்படி நான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுல என்ன இருக்கோ அத நான் அப்படியே படிக்கிறேன். குபேர பஞ்சாங்கத்துப்படி இந்த வருஷத்துல பிறந்த நபருக்கு கும்ப ராசி பூராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. பூராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் மிகவும் புத்திசாலி, எளிய வாழ்க்கை தான் வாழ்வாங்க, உயர்ந்த குணம் இருப்பாங்க. அதனால பல துன்பங்கள் கடந்து போகக்கூடிய தன்மை இருக்கு. பணத்தை விட மரியாதையை சேர்க்கக்கூடியவர், தூய்மையான மனம், நட்பில் நேர்மை இருந்தாலும் எதிர்தரப்புல அந்த நேர்மை இருக்காது. உறவுகளிடம் கவனம் தேவை, உறவுகளின் ஒத்துழையாமை குறைவு. கடவுள் மேல பக்தி இருக்கும், அதீதமா அப்படின்னு சொல்ல முடியாது. தூய நம்பிக்கையால் மற்றவருக்கு உதவக்கூடியவர், கல்வி ஞானம் இருக்கும், எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் அளிக்காம துணிவோட எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். தொழில் வந்து கூட்டு தொழில் செய்தால் சிறப்பு, தனிப்பட்டு செய்தால் கொஞ்சம் மத்துவம். சிறந்த கொள்கைவாதி, பணத்தை விட திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், வேலை பிஸ்னஸ் இப்படின்னு எதை எடுத்தாலும் லாபம் பெறக்கூடிய தன்மை இருக்கு. வழிபடக்கூடிய தெய்வம்ங்கிறது அம்பாள். அது குலதெய்வமா இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். யோகம் பார்த்தீங்கன்னா சித்தி யோகம், மிக சிறந்த ஆன்மீகவாதியாக சித்தி யோகம். யோகத்துக்கு ஆன்மீக யோகம்னு சொல்லியிருக்கேன். அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்ணல. உள்ள தூய்மையும் உறுதியான எண்ணமும் கொண்டவராக இருப்பார். குழந்தை செல்வங்களால் பேரானந்தம் அடையக்கூடிய தன்மை இருக்கு. கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. நல்ல அழகான சுபயோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. சில தடைபாடுகளால் அது முறியிற வாழ்க்கையும் இருக்கு. வாழ்க்கையில் என்ன தேவையோ இப்படிப்பட்டாவது தன் வசப்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான எண்ணம் இருக்கும். மற்றவரோட புகழ்ச்சிக்கு கொஞ்சம் மயங்கக்கூடிய தன்மை இருப்பதால ஏமாற்றுக்கு ஈஸியா அடிபணிந்து போக முடியும். பசம் சுக்லபசம். திதி பார்த்தீங்கன்னா சப்தமி. மலரினும் மெல்லிய தூய உள்ளத்திற்கு சொந்தக்காரரான சப்தமி திதியில் பிறந்த நீங்கள், அதாவது சப்தமி திதியில பிறந்தவங்க இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவர் அப்படிதான் இருக்காரான்னு நீங்க தான் சொல்லணும். தனது சொல்லிலும் செயலிலும் சூழ்நிலைக்கேற்ப கருத்தை கூறும் குணம் கொண்டவர். தானாக ஒரு துறையை தேர்ந்தெடுக்காமல் மற்றவர்களின் விருப்பப்படியே தேர்ந்தெடுத்து அதன்படியே நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுலேயும் நன்மை பயக்கும். உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, இனிமேலும் இருக்கும். நற்பெயருக்கு உண்டான களங்கமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அம்பாளுக்கு வெள்ளி ஞாயிறு இந்த 2 கிழமையிலும் இரவு 7 to 9 மணிக்குள்ள மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போது இதெல்லாம் குறைந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரியா?